Good morning students. Today we are going to see about second lesson plant kingdom. So அதில் வந்து classification of plants உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க. So classification வந்து widely accepted for plants. Okay, ரொம்ப important. Now we include embryophyta. Embryophyta சொல்லும்போது பார்த்தீங்கன்னா plants having an enclosed embryo. Okay, or within a seed. It's called as embryophyte சொல்லுவோம். இதில் உங்களுக்கு தெரியும் அதில் bryophytes வரும், fern plants, gymnosperm, angiosperms எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா embryophyte வரும், which is divided into bryophyta and tracheophyta. Tracheophyta means it is a vascular plants that is having xylem and phloem. So இங்கே பாருங்க, the later is further divided into tetraphytes and spermatophyta. Spermatophyta சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is seed bearing plants. Okay, spermatophyta சொல்லுவோம் it is a seed bearing plants. So இதில் வந்து it is divided into gymnosperms and angiosperms. Gymnosperms சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is a naked seed சொல்லணும். Angiosperms சொல்லும்போது it is a flowering plants. ஸோ இதில் லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதில் வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. டெட்ரோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஃபோன் பிளான்ஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பிளான்ஸ், நான் வாஸ்குலர் பிளான்ஸ் எப்படி இருக்குது, இதோட லைஃப் சைக்கிள், இதோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ். ஸோ எல்லா பிளான்ஸும் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து ஒரு காமன் தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் காமன் இன் ஆல் பிளான்ஸ். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் gametophytic phase, that is N, with a diploid phorophytic space. So haploid gametophytic N and diploid phorophytic phase சொல்லும்போது 2N during the life cycle is called alternation of generation. இது மாறி மாறி நடக்கும். Haploid gametophytic phase with diploid phorophytic phase is called alternation of generations. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபினேரியா சொல்கிற பிளான்ஸில் ஃபினேரியா சொல்கிற பிளான்ஸில் உங்களுக்கு பாரு, இதில் கேமெட்டோஃபைட் சொல்கிறோம், இது வந்து ஸ்போரோஃபைட் சொல்கிறோம், இது ஸ்போரோஃபைட். ஸோ இதில் வந்து கேமெட்டோஃபைட் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம். ஆந்த்ரிடியம்லேருந்து உங்களுக்கு ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆர்கிகோனியம்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைடிக் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் எ கேமெட்டோஃபைடிக் ஜென்ரேஷன், தட் இஸ் ஆப்ளாய்ட். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு கேமெட்டோஃபைட்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் அண்ட் எக் ஃபியூசஸ் டு ஃபார்ம் வாட் ஜைகோட். திஸ் ஜைகோட் இஸ் எ டிப்ளாய்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போது இது வந்து என்னன்னா ஸ்போரோஃபைடிக் ஜென்ரேஷன். அப்போது உங்களுக்கு ஜைகோட்லேருந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா தட் இஸ் ஆப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்ட். தட் இஸ் பை மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோ வந்து ஸ்போர் மதர் செல்ஸ், ஸ்போர் மதர் செல் டிப்ளாய்ட் கண்டிஷன், மியோசிஸ் டு ஃபார்ம் ஸ்போர்ஸ். ஸோ டிப்ளாய்ட் கண்டிஷன்ஸ் undergoes meiosis, that is zygote undergoes meiosis to form spore சொல்லும்போது உங்களுக்கு sporophytic generation, that is diploid condition. So this is alternation of generation between gametophytic generation and sporophytic generation. This haploid spores it undergoes to form a new plants. So what is a proteinaome சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is this haploid spores is burst and forms a branched filamentous multicellular structure called as proteinaome and develops into new plants. So this is a life cycle of Funaria. So that is a haploid gametophytic phase alternates with the diploid sporophytic phase to form a new plant again is called life cycle. So இதான் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன், alteration of generations. இதில் வந்து 3 types of life cycle சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து haploidic life cycle. ஸோ gametophytic phase வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு gametophytic phase வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அதிகமான வாழ்க்கை சுழற்சி எதில் நடக்கும்னா gametophytic phase. ஓகே, ஸோ அங்கே வந்து gametophytic phase வந்து டாமினன்ட்னா உங்களுக்கு ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியம், ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கும், நாட் டிபெண்ட். வேற ஸ்போரோஃபைடிக் phase is represented by zygote. நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்போரோஃபைடிக் phase வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் பை zygote. இந்த zygote வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், மியோசிஸ் நடந்து, ஆனால் இதில் வந்து ரீஸ்டோர் ஆப்ளாய்ட் கண்டிஷன்ஸ். ஸோ zygote வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும், மியோசிஸ் நடந்து திரும்ப உங்களுக்கு ஆப்ளாய்ட் கண்டிஷன் ரீஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு ஆப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள். ஓகே, எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் அண்ட் ஸ்பைரோகிராம். ஸோ அதிகமான சுழற்சி கேமெட்டோஃபைடிக் ஃபேஸில் நடக்கிறதுனால டாமினன்ட் ஸ்டேஜ் அண்ட் டிப்ளாய்ட் what sporophytic phase, that is zygote. So what is diploidic life cycle? Diploidic life cycle சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது அதிகமாக நடக்கும்னா ஸ்போரோஃபைடிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், 2 end stages dominant 1. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. gametophyte is represented by single to few cells. அப்போ வந்து ஒரு செல்களாக இருக்கும், பல செல்களாக இருக்குது. அந்த gametophytic phase வந்து gametophyte சொல்கிறாங்க. ஓகே, அப்போது the gamete fuse to form zygote. the gamete வந்து என்ன ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு வந்து zygote ஃபார்ம் ஆகும். zygote ஃபார்ம் ஆகிட்டு which develops into a sporophyte. ஓகே, எக்ஸாம்பிள் fucus,
gymnosperms and angiosperms, it comes under diplomatic life cycle. இந்த மாதிரி தாவரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அதிகமான வாழ்க்கை சுழற்சி நடக்கும். இங்க பாருங்க பிக்சர்ல பாருங்க ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் that is a diploid conditions, it undergoes more life cycle. லைஃப் சைக்கிள் வந்து அதிகமாக இருக்கும் பேட்டர்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் கம்மியாக நடக்கும். ஓகே, அண்ட் வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லும்போது லைஃப் சைக்கிள் ஃபவுண்ட் இன் பிரியோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். பிரியோஃபைட் டெரிடோஃபைட்ஸில் வந்து லைஃப் சைக்கிள் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும். அப்படின்னா ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆப்ளாய்டிக் ஆப்ளாய்ட், டிப்ளாய்டிக் டிப்ளாய்ட், இந்த ரெண்டு கண்டிஷன் சமமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு கேமெட்டோஃபைட்டிக் ஆப்ளாய்ட் and sporophytic diploid conditions, it's intermediate, so it is called haplodiploidic life cycle. எந்த தாவரத்தில் நடக்கும்னா that is bryophytes and pteridophyte plants. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த bryophyte pteridophyte plants சொல்கிறீங்க. அப்போ bryophyteல வந்து எது சார் அதிகமாக நடக்கணும்னா டாமினன்ட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் இஸ் கேமெட்டோஃபைட். டாமினன்ட் சொல்கிறாங்க ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கும், கேமெட்டோஃபைட் சொல்கிறாங்க. அப்போ எது சார் அதிகமாக நடக்கணும்னா it is alternate with short lived multicellular sporophyte. ஷார்ட் லிட், அது குறுகிய காலம் வளரக்கூடிய பல செல்களான ஸ்போரோஃபைட் ஒரு முழுமையாகவோ இல்லை பகுதி நேரமாகவோ கேமெட்டோஃபைட்டை சார்ந்திருக்கும். த ஸ்போரோஃபைட் டோட்டலி ஆர் பார்ஷியலி டிபெண்ட் ஆன் கேமெட்டோஃபைட். ஓகே, இன் பிரியோஃபைட்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெரிடோஃபைட்ஸில் வந்து எது சார் இண்டிபெண்ட்? ஸ்போரோஃபைட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஆனால் இட் ஆல்டர்னேட்ஸ் வித் மல்டிசெல்லுலர் சாப்ரோஃபைட்டிக் ஆர் ஆட்டோட்ரோபிக் இண்டிபெண்ட். ஓகே, திஸ் ஸ்போரோஃபைட் it alternate with multicellular saprophytic depend பண்ணிருக்கோம், autotrophic depend பண்ணிருக்கோம், independent இருக்கும். but it is dependent with short lived gametophyte. குறுகிய காலம் gametophyte depend பண்ணிருக்கோம் இந்த sporophyte. example pteridophytes. okay, and this is haplodiploidic life cycle. It's this life cycle found in bryophyte plants and pteridophyte plants. Next we are going to see what is the nature of the alga or autotrophic organisms. You know that is depend on other organisms for the food materials and grow in wide range of habitats. ஸோ எங்கெங்கே வாழக்கூடியன்னு சொல்லும்போது மெரைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கிரேசிலேரியா அண்ட் சர்கசம். சில ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யூடோகோனியம் அண்ட் யூடோத்ரிக்ஸ். சாயில் சொல்லும்போது ஃப்ரிச்சில்லா அண்ட் ஓச்சரியம். ஸோ குளோரோவில் வந்து பார்த்தோன்னா லீட்ஸ் அண்ட் எண்டோசோயிக் லைஃப். அப்போ எண்டோசோயிக் லைஃப் சொல்லும்போது பார்த்தோன்னா திஸ் ஆல்கே க்ரோஸ் வித்தின் அனிமல்ஸ், that is hydra and sponges. okay, whereas Cladophora crispata grows on shells of mollusk. இந்த algae வந்து பார்த்தீங்கன்னா mollusk ஓட ஷெல்ல மேலே வாழக்கூடியது. algae are adapted to thrive in harsh environment. harsh environment சொல்லியிருக்காங்க, அதாவது கடுமையான சூழ்நிலையும் வளரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது Dunellina salina grows in salt pans. அப்போ algae found in salt fieldsன்னு சொல்கிறாங்க, that is alophytic algae. இந்த ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பிளான்ஸில் வளரக்கூடியது, சால்ட் பேன் சொல்லுவாங்க. ஓகே, சால்ட் நாட் பேன்ஸ், PANS பேன்ஸ். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா கடலில் தண்ணி இருக்கும்போது அது உப்பாக இருக்கும், ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது உப்பாக மாறிடும். அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது சன்லைட் மேலே படும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ச்சின்னு அடிக்கும். ஸோ அந்த உப்பு தண்ணி மேலே வளரக்கூடிய ஆல்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா Dunellina salina, that is called alophytic algae. algae grows in snow சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிரிப்டோஃபைட்டிக் algae. பனி பாறையில் வளரக்கூடிய algae வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஃபைட்டிக் algae சொல்லுவாங்க. Chlamydomonas nivalis grows in snow covered mountains and impart red color to the snow. ஓகே, இந்த Chlamydomonas nivalis வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பனி நிறைந்த மலைப்பகுதியில் வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த Chlamydomonas nivalis இருக்கிறதுனால அந்த பனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலர் இருக்கும். தட் ஸ்னோ it looks like a red color, that is called red snow because of the algae presence of Chlamydomonas nivalis. The few algae grows on surface of aquatic plants மேலே வளர்ந்துருக்கும். அதனால் இந்த algae வந்து aquatic plants சார்ந்திருக்கிறதுனால இது வந்து epiphytic algae சொல்லணும். எக்ஸாம்பிள் Colloquet and Rhodymenia. The study of algae is called as algology or phycology. okay, so general characteristic features சொல்லும்போது the algae shows a great diversity in size, shape and structure. அதோட சைஸோ இல்லை அமைப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாலஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ஆல்கேலேருந்து இன்னொரு ஆல்கே வந்து டிஃபர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆல்கேஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது யூனிசெல்லா மொட்டைல் ஆல்கே. மொட்டைல் மீன்ஸ் இட் ஹேவிங் ஃப்ளாஜுலா. எக்ஸாம்பிள் Chlamydomonas. இங்கே பிக்சரில் பாருங்கள், திஸ் இஸ் அ Chlamydomonas which having a flagella. ஸோ இட் ஹேவிங் chloroplast. ஓகே, ஸோ இட் இஸ் அ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிசெல்லா நான் மொட்டைல், தட் இஸ் Chlorella. திஸ் இஸ் யூனிசெல்லா நான் மொட்டைல். ஓகே, and next one is colonial motile சொல்லும்போது Volvox, and colonial non motile சொல்லும்போது Hydrodictyon.
சிஃபனஸ் சொல்லும்போது வவுச்சரியம் உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா this is a Siphonos, that is voucher, it having a male reproductive anthelium and female oogonium is present. And next one is unbranched filamentous is Spirovera. Filamentous structure unbranched is Spirovera. Branched filamentous சொல்லும்போது Cladophora and discoid shape சொல்லும்போது Collicate. Collicate சொல்லும்போது பார்த்தீங்கன்னா it is a discoid shape. Okay. And next one is heterotrichous சொல்லும்போது பார்த்தீங்கன்னா Fritschella. That is two different thalli is present, that is Fritschella. And next one is foliaceous சொல்லும்போது alva. So that is it is a greenish, light greenish in color, that means alva plants. And next one is giant cubs, that is a very large size algae plants சொல்லும்போது பார்த்தீங்கன்னா laminaria and macrocystis. So these are the algae based upon shape, structure and nature of the different thallus of algae is present with motile and non-motile algae. Thank you.